வாழ்வினுடைய மறுபக்கம் வினோதமானது. என்னுடைய வீட்டிலே 4 மருத்துவர், நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன். உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரிக்கு போறீங்கன்னு வச்சுங்க, 10 பேர் கூட வரும். உறவுகள், சொந்த பந்தம் எல்லாம் ஒரே கூட்டமா இருக்கும். பாத்தீங்கன்னா எத்தனை லட்சம் ரூபாய் செலவானாலும் சரி சார், அவரை காப்பாத்தியே தேரணுமா. படுத்திருக்கிறவனுக்கு நம்ம உயிரை எல்லாரும் சேர்ந்து நிச்சயமா காப்பாத்திடுவான் அப்படின்னு சத்தியமா நம்புவான். சாயங்காலம் ஆனோன்னா சொந்தக்காரனை தவிர எவனும் இருக்க மாட்டான், எல்லாரும் போயிடுவான். 2 நாள் ஆனோன்னா மருமகன் மருமகள், 3 நாள் ஆனோன்னா பிள்ளையெல்லாம் விட்டுட்டு ஸ்கூலுக்கு போறது நின்று போச்சு, போட்டபடி வந்துட்டு மகன் மகள், கடைசி வரைக்கும் மனைவி மட்டும்தான் கூட இருப்பாங்க, பில்ல கொடுக்கற வரைக்கும். அது சக்சஸ் ஆனிச்சுன்னா மனைவியோட திருப்பி வரலாம், இல்லைன்னா நீங்க மட்டும்தான் போகணும் தனியா. உங்களுக்கு ஒரே ஆதாரம், உங்களுடைய உடலை நீங்கள் மட்டுமே பார்த்து கொள்ள முடியும், உலகத்தில் யாராலும் பார்த்து கொள்ள முடியும். இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, நீங்க எல்லாம் உயிரே வச்சிருக்கோம் பிள்ளைங்க மேல. அப்போ இப்படி உயிரை வச்சிருக்க நம்ம இந்த பிள்ளைங்களுக்கு செய்யற ஒரு நல்ல உதவி, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா? பெற்றோர்களினுடைய நல்ல உடல் நலம் தான். ஐசியூல போய் படுத்துட்டு நினைவு திரும்புமா திரும்பாதா, விரல எடுப்பானா கால் எடுப்பானா, இப்படி ஒரு கஷ்டத்தை வெளியில இருக்கிறவங்களுக்கு கொடுக்காம இருக்கிறது தான் யாரு? நம்ம செய்யற பிள்ளைங்களுக்கு செய்யற நல்லது. வாழும் போது எவன் ஒருத்தன் கோடீஸ்வரனா வாழ்றானோ அது பெருசு இல்ல, சாகும் போது எவன் தான் நினைச்சபடி சாவுறானோ அவன் தான் பெரிய கோடீஸ்வரன். தெரியுமா உங்களுக்கு?